சமுத்திர மிருகங்களை தேவன் என்ன சொல்லி பல்கி பெருகுங்கள்? தேவன் மனுஷனுடைய நாசியில் எதை ஊதினார்? ஜீவசுவாசத்தை. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்னார். தோட்டத்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டது யார்? ஆதாம், ஏவாள். காயின் செய்த காணிக்கையை தேவன் என்ன அங்கீகரிக்கவில்லை? காயின் எந்த தேசத்தில் குடியிருந்தான்? நோத் தேசம். தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு என்னவானார்? தேவன் எடுத்துக்கொண்டார். நோவா தேவனுடைய கண்களில் எப்படிப்பட்டவர்? நீதிமான். பெருவெள்ளம் எத்தனை நாட்கள் பூமியில் நின்றது? 150. மனுஷர்கள் எதனால் செங்கற்கள் சுட்டார்கள்? நெருப்பினால். ஆபிரகாமுக்கு யார் மூலம் இஸ்மவேல் பிறந்தான்? ஆகார். தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம். சோதோம் அழிவை குறித்து ஆபிரகாம் தேவனிடம் விண்ணப்பம் செய்தார். அபிமெலேக்கு ராஜா யாரை தன் வீட்டிற்கு? சாராளை. ஈசாக்கு எந்த கிணற்றின் அருகே குடியிருந்தார்? லகாய்ரோயே கிணறு. யாக்கோபு தன் தந்தைக்கு என்ன உணவை? சுவையான மாமிசம். யாக்கோபு பயணப்பட்டு எங்கே சென்றார்? கிழக்கு தேசத்தாருடைய பூமி. யாக்கோபுக்கு பிறந்த ஒரே மகள் யார்? தீனாள். யாக்கோபு தன் அந்நிய தெய்வங்களை எங்கே? கர்வாலி மரத்தின் கீழ். ஏசாவின் வம்சத்தாருக்கு என்ன பெயர்? ஏதோமியர். யோசேப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன சொன்னார்கள்? கனவுக்காரன் வருகிறான். யோசேப்பை எகிப்தில் வாங்கியவர் யார்? போத்திபார். சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பிடம் எதை கொடுத்தார்? அனைத்தின் மேல் அதிகாரம். பார்வோன் கனவில் 7 கதிர்கள் எப்படி? சாவியானவை. யோசேப்பு சகோதரர்களை எகிப்தில் எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் காவலில். யோசேப்பு தன் தந்தையை அழைக்க எதை? ரதங்கள். யாக்கோபு அடக்கம் செய்யப்பட்ட குகையின் பெயர் மக்பேலா குகை. யோசேப்பு மரித்த போது வயது என்ன? 110 ஆண்டுகள். தேவன் தன் சிருஷ்டிப்பை பார்த்து என்ன? அது மிகவும் நல்லது. ஆதியாகமம் வேதாகமத்தின் எத்தனையாவது புத்தகம்? முதலாம் புத்தகம்.